எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நாம இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிரான ஆரம்பகால கிளர்ச்சிகளை பத்தி பார்க்கலாம். இது ரொம்பவே முக்கியமான, ஆனா நம்மள பலரும் சரியா தெரிஞ்சுக்காத ஒரு வரலாறு. இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எல்லாருமே 1857 சிப்பாய் கழகம் பத்தி தான் அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே சவுத் இந்தியால, குறிப்பா தமிழ்நாட்டுல அந்த எதிர்ப்புக்கான நெருப்பு பத்திருச்சு. அந்த நெருப்பை பத்த வச்சது யாரு, அது எப்படி நடந்தது, வாங்க பார்க்கலாம். கர்நாடக போர்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வெறும் வியாபாரம் செய்ய வந்தவங்கங்கிற நிலைமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அரசியல் சக்தியா மாற ஆரம்பிச்சாங்க. அவங்க ஆதிக்கத்தை நிலைநாட்டணும்னா அவங்களுக்கு நிறைய பணம், அதாவது வருமானம் தேவைப்பட்டுச்சு. இந்த அதிகார பசி தான் அப்போ இங்க ஏற்கனவே ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்களோட நேரடியா மோதுறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சது. அப்போ பிரிட்டிஷ்காரங்க வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான ஒரு ஆட்சி முறை இருந்துச்சு? ஒரு ரொம்பவே வலுவான, நல்லா கட்டமைக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. அதுதாங்க பாளையக்காரர் முறை. முதல்ல நாம இந்த சிஸ்டத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல பாளையம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பாளையம்னா ஒரு பகுதி, ஒரு சின்ன ராணுவ முகாம், இல்லனா ஒரு குட்டி ராஜ்யம்னு கூட சொல்லலாம். இந்த பாளையக்காரர் சிஸ்டத்தோட அடிப்படையே இதுதான். அப்போ அந்த பாளையத்தை ஆட்சி பண்றவர் தான் பாளையக்காரர். பிரிட்டிஷ்காரங்க அவங்களோட ரெக்கார்ட்ஸ்ல இவங்கள பாலிகர்னு தான் சொல்றாங்க. இவங்க ஒரு பெரிய ராஜாவுக்கு கீழே இருந்தாலும் தங்களோட பாளையத்துல இவங்களுக்கு தான் முழு அதிகாரமும். யோசிச்சு பாருங்க, இந்த சிஸ்டம் ஒன்றும் நேத்தினிக்கு வந்ததில்ல. இதோட வரலாறு ரொம்ப பெருசு. வாரங்கள்ல ஆண்ட காகத்திய பேரரசு காலத்திலிருந்தே இந்த முறை இருந்திருக்கு. அப்புறம் 1529ல விஸ்வநாத நாயக்கர் தான் இதை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் நாயக்கர்கள் ஆட்சியில இந்த சிஸ்டம் ரொம்ப நல்லா செயல்பட்டுச்சு. இவ்ளோ ஆழமா வேரூன்றிய ஒரு விஷயத்தை தான் பிரிட்டிஷ்காரங்க உடைக்க முயற்சி பண்ணாங்க. சரி, ஒரு பாளையக்காரரோட வேலை தான் என்ன? பாருங்க, வரி வசூல் பண்றதிலிருந்து சட்டம் ஒழுங்கா பாத்துக்கிறது, வழக்குகளை தீர்த்து வைக்கிறது வரைக்குமான எல்லா அதிகாரமும் அவங்க கிட்ட தான் இருந்துச்சு. ஒரு குட்டி ராஜா மாதிரி தான். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது வரி வசூல் பண்ற உரிமை. ஒரே நிலத்துக்கு 2 பேர் வரி கேட்க முடியுமா? முடியாதுல்ல. இந்த இடத்துல தான் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் பாளையக்காரங்களுக்கும் பிரச்சனை வெடிக்குது. மொத்தம் எத்தனை பாளையங்கள் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? கணக்குப்படி 72 பாளையங்கள் இருந்ததா சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, 72 குட்டி ராஜ்யங்கள். இந்த சிஸ்டம் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பா இருந்திருக்கும்னு இந்த நம்பரே நமக்கு சொல்லுது. இந்த 72 பாளையங்களும் சும்மா தனித்தனியா இல்ல. கிழக்கு பாளையங்கள், மேற்கு பாளையங்கள்னு 2 பெரிய பிரிவா பிரிஞ்சு செயல்பட்டாங்க. இது அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொடுத்துச்சு. பின்னாடி பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்கும்போது இந்த ஒற்றுமை அவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருந்துச்சு. சோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்க பணத்தேவைக்காக பாளையக்காரர்களோட உரிமைகள்ல தலையிட ஆரம்பிக்கும் போது என்ன ஆச்சு? சும்மா இருப்பாங்களா? இல்ல, அவங்களோட பாரம்பரியத்தையும் சுயமரியாதையும் காப்பாத்த துணிஞ்சு நின்னாங்க. யார் அந்த வீரர்கள்? வாங்க அவங்களோட முகங்களை பார்க்கலாம். இந்த எதிர்ப்போட முதல் முகம் நேர்கட்டுஞ்செவல் பூலித்தேவன். பிரிட்டிஷ் கம்பெனியோட அதிகாரத்தை எதிர்த்து முதல்ல துப்பாக்கி தூக்குனவரே இவர்தான். இந்த பெரிய போராட்டத்தோட முதல் தீப்புடியை பத்த வச்சது இவர்தான். அந்த நெருப்பு அணைஞ்சு போகாம பாத்துக்கிட்டவங்க தான் சிவகங்கை ராணி வீரமங்கை வேலுநாச்சியார். கணவரை கொன்னதுக்கு அப்புறமும் துவண்டு போகாம தன் தளபதிகளோட சேர்ந்து போராடி தன்னோட ராஜ்யத்தை மீட்டெடுத்தாங்க. பிரிட்டிஷ் கிட்ட இருந்து தன்னோட ராஜ்யத்தை மீட்ட முதல் இந்திய ராணினே சொல்லலாம். அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேரு, வீரபாண்டிய கட்டபொம்மன், பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரர். பிரிட்டிஷ்காரங்க வரி கேட்டப்போ வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தின்னு அவர் கேட்ட அந்த ஒரு கேள்வி இன்னைக்கு வரைக்கும் நம்ம காதுல ஒழிச்சிட்டே இருக்கு இல்லையா? கட்டபொம்மனுக்கு பிறகு இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனவங்க சிவகங்கையின் மருது சகோதரர்கள். அவங்க வெறும் சிவகங்கையோட நிக்கல, தென்னிந்தியா முழுக்க இருந்த பாளையக்காரர்களை ஒன்னு சேர்த்து பிரிட்டிஷுக்கு எதிரா ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்க முயற்சி பண்ணாங்க. இது இந்த போராட்டத்தையே வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போச்சு. இந்த கோட் பாருங்க, உள்ளூர் அரசர்களும் நிலப்பிரபுக்களும் எதிர்த்தனர். இதுலேருந்து என்ன தெரியுது? இது ஏதோ ஒரு 2 பேருக்கு நடுவுல நடந்த சண்டை இல்ல. இது தங்களோட நிலம், தங்களோட அதிகாரம், தங்களோட பாரம்பரிய உரிமை மேல ஒரு வெளிநாட்டு சக்தி வந்து உட்காரதை எதிர்த்த ஒரு ஒட்டுமொத்த எழுச்சி. சோ இந்த தனித்தனி கிளர்ச்சிகள் எல்லாமே ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய போராட்டமா மாறிச்சு. அதத்தான் நாம பாளையக்காரர் போர்கள்னு சொல்றோம். நம்ம சுதந்திர போராட்டத்தோட முதல் அத்தியாயம்னு கூட இதை சொல்லலாம். இப்ப நாம எல்லா புள்ளிகளையும் இணைச்சு பார்க்கலாம். பூலித்தேவன் ஆரம்பிச்சு வச்ச அந்த சின்ன எதிர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பாளையக்காரர் போர்களா மாறி கடைசியா 1806ஆம் ஆண்டு வேலூர் புரட்சியில போய் நிக்குது. இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்டான ஒரு தொடர் சங்கிலி மாதிரி. ஒருவேளை இந்த பாளையக்காரர் போர்கள்ல அவங்க தோத்து போயிருக்கலாம், அவங்கள அடக்கி இருக்கலாம். ஆனா உண்மையில அவங்க ஆரம்பிச்ச அந்த போராட்டம் முடிஞ்சு போச்சா?
இல்ல அவங்க பத்த வச்ச அந்த நெருப்பு அடுத்த 100 வருஷத்துக்கு அணையாம எரிஞ்சு ஒரு பெரிய சுதந்திர போராட்டமா மாறுச்சு அப்படிங்கறதுதான் வரலாறு. அந்த